பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி எதை நாம் தேட வேண்டும், எதை தேடி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோட ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இதில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி யாரை தேட வேண்டும், எதை தேட வேண்டும் தெரியாமலே இந்த உலகத்தில் நிறையா பேர் எதையோ தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வசனம் பைபிளில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனை தேடணும். தேவன் இல்லைன்னு சொன்னால் அவன் மதிக்கட்டவன். அவன் என்ன செய்வான், தன்னுடைய அக்கிரம காரியங்கள் எப்பவும் கடவுள் என்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அப்போவே துணிகரம் ஜாஸ்தியாயிரும். இப்போ நம்மளை பார்க்குற ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் பயம் வரும். தேவனுக்கு பயப்படுற, கடவுளுக்கு, கர்த்தருக்கு, இறைவனுக்கு அப்படிலாம் சொல்லிக்கலாம், பயம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பயம் இல்லாததுனால என்ன ஆகுது, தேவனே இல்லை, நான் என்ன வேணால் செய்யலான்னு சொல்லி தன் வழிகளை கெடுத்துக்கொள்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, என்னை யாராவது தேட மாட்டாங்களா, அவங்க நல்ல வழிக்கு வரமாட்டாங்களா, அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போனோம், நரகத்துக்கு அனுப்பிடக்கூடாது, இந்த உலகத்துலேயே அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போது சங்கீதம் 53 முதல் 3 வசனத்தில் அதை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆண்டவரை தேடாதவங்க எப்படி இருப்பாங்கன்னா துன்மார்க்கர்களாக இருப்பாங்க. ஏன் அவங்க தேவனை தேட மாட்டேங்கிறாங்க, தன்னை படைத்தவரை தேட மாட்டேங்கிறாங்கன்னா கர்வம், பெருமை, அகந்தை. நான், என் படிப்பு, என் அழகு, என் திறமை, என் இளமை, இல்லைனா எனக்கு ஆட்பலம், இல்லைனா சொத்து, இப்படி பல காரியங்களை தங்களுக்கு நினைத்து கொண்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்வத்தினால தேவனை தேட மாட்டாங்களாம். அவங்க தான் துன்மார்க்கர். அவங்க என்ன செய்வாங்க, எப்போ ஆண்டவர் அப்படிங்கிற ஒருத்தரை ஒரு மனுஷன் நினைக்காம கர்வமாக இருக்கிறானோ அந்த அகந்தை இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே இருக்கும். அப்போ அவன் என்ன செய்வான்னு சொன்னால், அவனுக்கு ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம தப்பு பண்ணால் நியாயம் தீர்த்துருவார், அந்த ஒரு பயமே கிடையாது. அதனால் அவனுக்கு அந்த கடவுள், கர்த்தர், அவர் கூட பேசுகிற அனுபவமே கிடையாது. பேசுனா நம்முடைய பாரங்கள் எல்லாம் லகுவாகும். அப்போ பேசுகிறதுக்கு பேர் தான் ஜெபமே. அந்த டாபிக் போகவே மாட்டாங்க. காலையில் எழுந்து அவங்க பாட்டில் அவங்க வழிக்கு போயிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தேவனோட பேசுகிறது உறவு இல்லாதனால எல்லாரும் பார்த்தாலும் எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டு, கோபம் அடைஞ்சிட்டு, மூர்க்கம் அடைஞ்சிட்டு இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அப்போ அவன் எப்போ பார்த்தா வாயில் நல்ல வார்த்தையே வராது, சாபம் நிறைஞ்ச வார்த்தை, சபிக்கிறது, கபடம், கொடுமை பேசினாவே மற்றவங்களுடைய இருதயத்தை ஹர்ட் பண்ணி உடைச்சிருவாங்க. சொந்த தாய் தகப்பனாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி கணவனுடைய இருதயத்தை உடைச்சி சுக்குநராக மாற்றிடுவாங்க. அப்போ அவங்கள அறியறதுக்கு வழி இதுதான். பார்த்திங்கன்னா அவன் என்ன செய்கிறது, எங்கேயாவது பதிவு இருந்து ஏதாவது தீமை செய்யணும், இல்லைன்னா அவங்களுக்கு நாளே போகாது. அந்த மாதிரி அவன் இருதயத்தில் கௌரவமாக பேசிக்கொள்கிறான். நான் நினச்சா சாதிப்பேன், அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் இதில் சொல்லப்படுற கர்த்தாவே எழுந்தரணும், உயர்த்தும், நீங்கள் கையை உயர்த்தினா போதும், அடங்கிரும் எல்லாம். ஏழைகளை மறவாதீங்க ஆண்டவரே. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி அவன் எப்படிலாம் பேசுகிறான். ஆனால் ஏழையாக இருக்கிறனா, திக்கற்றவனாக இருக்கிறனா என்னையும் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர் எழுந்தரலும். சிறுமைப்பட்டு போயிருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், இதெல்லாம் பார்க்குறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், கேட்டுருலுங்க ஆண்டவரே. மண்ணான ஒரு மனுஷன் இனிமே அவன் பலவந்தம் செய்ய தொடரக்கூடாது. தான் நினச்சதை ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருத்தர் திணிக்கணும், தன் விருப்பத்தை திணிக்கணும்னு சொல்லி எவனும் தொடராதபடி ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படலுக்கும் நீதி செய்யும், உன் செவியை சாய்த்து கேட்டுடணும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 10ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் இப்படி யாராவது தேட மாட்டாங்களா, என் நோக்கி கூப்பிட மாட்டாங்களா, நான் உதவிக்கு வரணும், நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும் அப்படின்னு யாராவது தன்னை கனப்படுத்த மாட்டாங்களா, தன்னை பார்க்க மாட்டாங்களான்னு ஆண்டவர் எது நோக்கி இருக்கார். சங்கீதம் 14:2 சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் எவனாவது இருக்கிறானா என்று பார்க்க, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கி பார்த்தார். அப்போ பாருங்க, தேவனை தேடணும், அதிகாலையில் தேடணும். தேடி அவர் வார்த்தையை கொஞ்சம் வாசிச்சுட்டு ஒரு சின்ன ஜெபமாவது பண்ணிவிட்டு
போக்கில் வரத்தில் நம்ம குடும்பம் எல்லாத்தையும் ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்துட்டு பிரயாசங்களை ஆசீர்வதியும் அவரை பார்த்துட்டு வெளியே போகணும். உசியான ஒரு ராஜா இருந்தார். அவர் பாருங்கள் சின்ன வயசுலேயே ராஜாவாயிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உசியா தேவனை தேடினாராம். ராஜா தானே, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, ஏற்கனவே எல்லாமே ரெடிமேடாக எல்லா விதமான காரியங்களும் இருக்குது, நான் ஏன் செய்யக்கூடாது அப்படி நினைக்கவே இல்லை. 2 நாளாகவும் 26 3-5 வரைக்கும் வாசிக்கிறோம். உசியா ராஜாவாகிற போது 16 வயசாக இருந்தானா. 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அப்போது அவன் தன் தகப்பனாகி அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தானா. அவன் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அதனால் அவன் கர்த்தரை எப்போ தேட ஆரம்பித்தானோ அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தாரான். இன்றைக்கி தேவனை இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? தேவனை தேடணும். சங்கீதம் 42 சொன்னது மாதிரி மானுக்கு எப்படி தண்ணீர் நல்ல ஒரு தெளிவான தண்ணீரை நோக்கி அது அலைந்து மலைகளில் அதை தாண்டி போகிறதோ அதுபோல் ஆண்டவர் மேலே அப்படி ஒரு தாகம். அப்போ பாருங்கள், தேவனை தேடணும். அவர் பிரசன்னம் எப்படி நான் அனுபவிக்கிறது? தூக்கம் வருதே, கனநித்திரை வருதே, மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதே, சரீர பலவீனம் அப்போ தானே வருது. இதையெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணணுமே. அப்போ அந்த பிரசனத்துக்கு ஏங்கணும்னா ஆண்டவர் மீன் கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார், முட்டை கேட்டால் தேளை கொடுக்க மாட்டார். ஆண்டவரே உங்கள் பிரசனத்துக்குள்ளே என்னை கொண்டு போங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஆசையோடு தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருக்குள்ளாக எது தடை இருக்கோ எடுத்துருங்கப்பா, நீங்கள் இல்லாமல் நான் வாழவே முடியாது. ஒரு வார்த்தை சொன்னால் தேவ பிரசனத்துக்குள்ள நீங்களும் நானும் போக முடியும். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் முகத்தை நீ பார்ப்பியா? எவ்வளோ கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் பாதிப்புகளில், ஆனால் எல்லார் முகத்தையும் பார்க்குற யாராவது ஒருத்தர் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களா? தன்னை மாற்றிக்க மாட்டாங்களா? அப்படிலாம். ஆனால் அது மாதிரி இல்லை. ஆனால் நீ என்ன செய், என்னுடைய சமூகத்துக்கு உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடு. எதுக்கு? உன்னை புரிந்து கொள்ளாத மனிதனுடைய முகத்தை பார்த்து ஏக்கத்தோடு நிற்கிற. நீ என் முகத்தை தேடி உன்னை தாழ்த்தி, உன் குடும்பத்துக்காக உன்னை தாழ்த்தி அவங்க பாவங்களை அறிக்கை செய்து, அப்போ உன் வழியெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டேன்னா நான் உனக்கு உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு, உன் குடும்ப பாவத்தை மன்னிச்சு உங்களுக்கு நன்மை செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவர் முகத்தை தேடணும். தானியலை போல தேடணும். பகலெல்லாம் தேடணும். அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி தேடணும். ராக்காலத்தில் கர்த்தருடைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆண்டவரை தேடுறதுல நாம் எப்படி இருக்கோம்? ஜெபத்தோட உபவாசத்தோடலாம் தேவனை தேடணும். தாவீத மாதிரி தேடணும். அந்தி சந்தி மத்தியான வேளையில் தியானம் பண்ணி முறையிடுவேன் அப்பான்னு சொல்லணும். ராத்திரியில் கூட என் கை உயர்த்தப்பட்டிருக்கும். ஆண்டவரே என்று சொல்லி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கடவுளை தேடி பாருங்கள், கர்த்தரை தேடி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு முடிவு கிடைக்கும். யாக்கோபு மாதிரி தேடுங்க. ராத்திரிலாம் ஐயோ என் அண்ணன் இவ்வளோ நாள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் அனுப்பியிருக்கேன், அழிச்சிட்டா என்ன செய்கிறது? ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும். ராத்திரி முழுக்க ஜெபிச்சாராம். ஆல் நைட் ப்ரேயர். அப்போ பாருங்கள், சக்ஸஸை தேவன் கொடுத்தார். நீங்களும் சக்ஸஸாக வாழ கர்த்தரை தேடுங்க, கடவுளை தேடுங்க, இறைவனை தேடுங்க, தேவனை தேடுங்க. அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை தேடுங்க. காட் பிளஸ் யூ.